நினைக்கிற காலேஜஸ், அதாவது டாப் காலேஜஸ்மே நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதெல்லாம் வச்சுட்டே வாங்க. அந்த ஃபஸ்ட் பேண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டே வரணும். செகண்ட் பேண்டில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குமோ, உங்கள் ரேங்கிங்க்கு உங்கள் கட் ஆஃப்க்கு எது சூட் ஆகுமோ அந்த காலேஜஸ் வந்து அதனோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 50 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா ஒரு 100 to 150 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த உங்கள் ரேங்கிங்க்கு கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வைங்க. அதற்கு அடுத்துக்குரிய பேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு 50 அல்லது 100 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அதோடதெல்லாம் நீங்கள் வச்சுட்டே வரலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து உங்களோட சாய்ஸஸ்லாம் வந்து எழுதிக்கோங்க. ரவுண்டு 1 எடுத்தது போக மீதி உள்ள சீட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜஸில் உள்ள சீட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்குரிய காலேஜ் அண்ட் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட் ஆகுது அப்படிங்கிறத இந்நேரம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க. இந்த மாதிரி தான்